ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மோட்டிவேஷனலாக அமையும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 14th வந்து என் தம்பி பையனுக்கு வந்து தம்பி பொண்ணுக்கு வந்து பர்த்டே. நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். ஸோ நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் போனேன். போகும்போது எனக்கு 4 கேஜி சிக்கன் கொடுத்துருந்தாம்மா ஒரு கிரேவி வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் எப்போதுமே வீட்டில் ஒரு 1/2 கிலோ சிக்கன் இல்லை 1 கிலோ சிக்கனுக்கு மேலே செஞ்சது கிடையாது. இது வந்து 4 கிலோன்றது எனக்கு பல்காக தெரிஞ்சது. ஸோ எப்படியும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி செய்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு தேக்ஸா வச்சாச்சு. 200 ml எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சாச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா 3த்தையும் ஒன்றா வச்சுருக்கேன். ஒன்றா போட்டுடலாம். இந்த வெங்காயம் வந்து சீக்கிரத்தில் வதங்க மாட்டான். கொஞ்சமாக போட்டாலே வதங்க மாட்டான். நம்ம நிறைய போட்டிருக்கோம், அதனால் வதங்கவே மாட்டான், லேட்டாகும். அதனால் என்ன பண்ணுறோன்னா, மண்டை மேலே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைகளெல்லாம் சிக்கன் குழம்பாக இருக்கட்டும், சிக்கன் கிரேவியை நான் பார்க்கும்போது நல்லா தகன்னு ரெட்டு கலரில் இருக்கும். அதனோட சீக்ரெட் என்ன தெரியுமா? இதுதான். இப்போ நீங்கள் ஒரு 10 கிராம் சில்லி பவுடர் போட போகிறீங்க அப்படின்னாக்கா 5 கிராம் வந்து எண்ணெயிலே போட்டுறோம். எண்ணெயிலே போட்டு ஒரு கலக்கி விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து கலர் நல்லா நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும். இப்போ ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அது வதங்குற கேப்பில் நான் என்னென்ன மசாலா எடுத்து வச்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா, ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா அதனோட வாட்டர் கண்டென்ட்டெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் போட்டு நல்லா வதக்குறோம். வதக்கி அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் வந்துட்டு உள்ளே போட போகிறோம். இவன் என்னென்னா, நீங்கள் வந்து சிக்கன் குழம்பாக இருக்கட்டும், கிரேவியாக இருக்கட்டும், இல்லை மட்டனு, பீஃபு, இந்த பரோட்டாக்கு சால்னா பண்ணுவோம்ல, அதுவாக இருக்கட்டும், எதுனா ஒன்று இந்த மசாலா ஐட்டம்ஸ் நம்ம பண்ணும்போது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா அதை அரைச்சி இந்த ஸ்டேஜில் நீங்கள் உள்ளே போட்டு நல்லா வதக்குனீங்கன்னாக்கா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 300 ml தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தக்காளி கிரேவியும் தயிரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆனதுக்கப்புறம் சிக்கன் கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சிக்கன் வந்துட்டு சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. சிக்கன் வந்துட்டு நம்ம உள்ளே இறக்கிடலாம். வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மூடி போட்டு 20 நிமிஷம் விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கரம் மசாலாவும் பெப்பரும், நீங்கள் காரம் பத்தலைன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து சில்லி பவுடர் போடாதீங்க, பெப்பர் தூள் போடுங்க. அதுதான் வந்து டேஸ்ட்டை வந்து இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும். அவ்வளோதான், கிரேவி ரெசிபி முடிஞ்சிருச்சு. வீட்டிலையே எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ எனக்குமே ரொம்ப குஷியாக இருந்தது. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குதே, அப்போ சாப்பிடவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய், ஸ்டே டியூன்.